சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி சென்னையில் வரும் 29, 30 ஆகிய தேதிகளில் தொடர் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் கடந்த 2009ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு ஊதியமும், அதே ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு மற்றொரு ஊதியமும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாள் வித்தியாசத்தில் அடிப்படை ஊதியத்தில் 3170 ரூபாய் குறைந்துள்ளது. இதனால் 20,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த முரண்பாட்டு களைந்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை பதிவு ஆசிரியர் இயக்கம் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. இதனிடையே திமுக ஆட்சிக்கு வந்தால் ஊதிய முரண்பாடுகள் களையப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடந்த தேர்தலின் போது வாக்குறுதி அளித்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் ஆனதை அடுத்து இதுவரை அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் தேர்தல் அறிக்கையில் கூறியபடி வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தியும் சென்னையில் வரும் 29, 30 ஆகிய தேதிகளில் தொடர் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கம் அறிவித்துள்ளது.